எஸ், நான் கண்ட காட்சி உண்மையா அப்படின்னா ஆமாம் உண்மைதான். இதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறது. டிசிப்ளின் நெவர் பிரிங் எனி சக்ஸஸ். சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன? ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். டிசிப்ளினாக இருக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கரெக்டாக வந்து கோடு போட்ட மாதிரி கரெக்டாக நீ செய்யணும். கரெக்டாக இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நீ இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்மளை அப்புறம் தான் வளர்த்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்கூல் வந்து அப்படி தானே போயிருக்கிறோம். ஸ்கூல் போனோம், டியூஷன் போனோம், இந்த நேரத்தில் தூங்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷெடியூல்குள்ளேயே தான் நம்ம வளர்த்துருக்காங்க. பட் இப்படி ஷெடியூல்குள்ளேயே வளர்க்கப்பட்ட நம்ம வந்து இந்த டிசிப்ளினை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் எதையும் நம்மளால் அச்சீவ் பண்ணிடவே முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ராபப்ளி ஏன்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் சாதித்த எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளினை வைத்திருந்தவர்கள் கிடையாது. அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். தட்ஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் முக்கியமாக இந்த டிசிப்ளினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகே. அண்ட் அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த டிசிப்ளின் வந்து ஏன் வந்து சக்ஸஸை கொண்டு வராது அப்படிங்கிறத பற்றி. ஓகே, அதுக்கு முன்னாடி இன்ட்ரோவுக்கு போயிடுவோமா? Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. What really drive the progress? This is what. நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு நேரமும் நல்லா நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கணும் ஒரு விஷயத்த. ஒரு மேப் போட்டுக்கிறேன். ஓகே, நான் ஒரு மேப் போட்டு இந்த ஒரு 3 மாதத்தில் இதை நான் அச்சீவ் பண்ண போகிறேன், இந்த புக்கை நான் முடிக்க போகிறேன், இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன், இந்த எக்ஸாமுக்கு நான் இப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், இந்த மாதிரி பண்ண போகிறேன் இப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைக்கு நான் ஷெடியூல் போட ஆரம்பிச்சிட்டனோ அன்னைக்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் நீங்கள் மென்டலி அந்த விஷயத்துக்கு ரெடி ஆகலைன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் அதுக்கு ரெடி ஆகலை, அதனால தான் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு மினிமமாக ஒரு ஷெடியூல் போட்டாவது நம்ம உட்கார வச்சுக்கலாம். ஓகே, அந்த ஒரு ஷெடியூலுக்குள்ளே இருந்துட்டாவது நம்ம ஒரு சக்ஸஸ் வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போது டிசிப்ளின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மினிமமாக இருக்கக்கூடிய ஒரு செயல் தான். இந்த மினிமமாக இருக்கக்கூடிய செயலை வச்சுக்கிட்டு மேக்சிமமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்ஸஸையோ மிகப்பெரிய ஒரு விக்டரியோ உங்களால் வாங்கிவிட முடியாது. விக்டரியை வாங்கிடவே முடியாது, அது சாதிச்சு காட்டிடவே முடியாது. அப்போ டிசிப்ளினை தாண்டி வேற ஒரு விஷயம்தான் இந்த சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகே, ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இருக்காருன்னு வச்சுக்கலாமே, அவர் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஆர்மி ஆஃபீஸராக இருப்பார்? எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் சிவிலியனாக இருப்பார்? எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஃபேமிலி மேனாக இருப்பார்? அதுக்குள்ளே எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஃபாதராக இருப்பார், ஒய்ஃபாக இருப்பார், ஹஸ்பண்டாக இருப்பார், இல்லை ஒய்ஃபாக இருப்பாங்க? எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருப்பாங்க சொல்லிட முடியுமா? ஒன்ஸ் அவங்க ஆர்மி ஆஃபீஸராக மாறிட்டாங்கன்னா 24/7 அவங்களுக்குள்ள அவங்க எமோஷ்னலி ஆர்மி ஆஃபீஸராக தான் இருப்பாங்க, ஆர்மி ஆஃபீஸராக தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஃபேமிலிக்குள்ளேயே போயிட்டாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது அவங்களுக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கும். என்னைக்கு வந்து ஏதாவது அட்டாக் வருதுன்னா உடனே வந்து அவங்க அதுக்கு வந்துடுவாங்க இல்லையா? ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கலாமே, ராஜா எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி ராஜாவாக இருப்பார்? நான் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் ராஜாவாக இருப்பேன், மற்ற நேரத்தில் நான் வந்து பொதுமக்களாக இருப்பேன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஒன்ஸ் அவர் ராஜாவை மாறிட்டாங்கன்னா என்ன, எல்லா விதமான விஷயங்களும் அவர்கள் ராஜாவை போல தான் அவங்க செய்வாங்க, ராஜாவாகவே தான் வாழ்வாங்க. அப்போ டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன, நான் எமோஷ்னலி ஒரு விஷயத்துக்கு ரெடியாக இல்லை, நான் ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிற பேரில் வந்து நான் வந்து என்னை கொஞ்சம் நான் ரெடி பண்ணிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், அவ்வளவுதான். நான் எமோஷ்னலி உண்மையிலேயே அந்த விஷயத்துக்கு நான் அதுவாக இன்னும் நான் மாறலை. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, நான் இன்னும் அந்த ஒரு கட்டத்துக்கே நான் போகலை. ஸோ திஸ் இஸ் வாட். அப்போ டிசிப்ளின் அப்படிங்கிறது யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், யார் ஒருத்தவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு டைரக்ஷன் இல்லாமல் ஒரு க்ளூலெஸ்ஸாக இருந்துக்கிட்டு முக்கியமாக ஒரு டீமோட்டிவேட்டடாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த டிசிப்ளினை வச்சு கொஞ்சம் மோட்டிவேஷனை கொடுத்து ஒரு ப்ரெஷரை போட்டு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து ஒரு இடத்துல வந்து உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இது. அப்போது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸுக்கு நமக்கு தேவைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அப்சஷன், நாட் அ டிசிப்ளின். நீங்கள் நல்லா இப்போ இந்த மார்க் ஜுகர்பர்க்லாம் இருக்கார் இல்லையா, அவர் ஜெஃப் பெசோஸ் இல்லையா, ஜெஃப் தானே பேர், ஜெஃப் பெசோஸ் அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமேசான் ஆரம்பித்தது மார்க்கு, ஃபேஸ்புக் ஆரம்பித்த ஒரு மார்க்கு இல்லையா, ஜெஃப் வந்து அமேசான் ஆரம்பித்தார். மார்க்கினுடைய இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து எப்படி வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து ஆரம்பித்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த ஃபேஸ்புக் எப்படி அவர் கொண்டு வந்தார், ஸ்டார்ட் பண்ணார், டெவலப் பண்ணார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா
அந்த டாக்குமெண்ட்ரிலாம் இருக்குது. ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ ஹாட்ஸ்டார்லேயோ ஏதோ ஒன்று இருக்குது. சோசியல் மீடியான்னு நினைக்கிறேன் அதோட டாபிக். ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் காலையில் எல்லாரும் எந்திரிக்க மாதிரியே எந்திரிப்பாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. ஈவினிங் வந்து அந்த ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்ட்டி போயிடுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் பார்ட்டி போவாங்க, டின்னர் போவாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பார்ட்டிக்குள்ளே தான் உட்காந்துருப்பார். உட்காந்துட்டே லேப்டாப் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அதை பார்த்துட்டு இருப்பார். இது எப்படி கிரியேட் பண்ணலாம், இது எப்படி கிரியேட் பண்ணலாம், இது எப்படி. அதுலேருந்து அவரும் வெளில வரணும்னு நினைப்பார். அவரும் பியர்லாம் சாப்பிடுவார், வெளில வரணும்னு நினைப்பார். ஆனால் அவரால் வெளியிலே வர முடியாது ப்ராபப்ளி. அவ்வளவு அதுக்குள்ள வந்து அது ஒன்றும் அவ்வளவு ஒரு வெறி கிடையாது, ஒரு அக்ரஷன் கிடையாது. நான் வந்து சாதித்து காட்டுகிறேன் பார், அடைய நண்பா அவனை விட மாட்டேன் பார்த்துக்கலாம், அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணி, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அங்கே இருக்காது. அங்கே இருக்கிறது வெறும் அப்சஷன் தான். அப்சஷன்னா என்ன? ஒரு அதீதமான ஒரு ஈர்ப்பு ஒரு விஷயத்து மேலே இருக்கிறது. அதீதமான ஈர்ப்பு அது மேலே. அப்படியே ஒரு காந்தம் வந்து என்ன, காந்தம் வந்து காலையில் 5 மணிலேருந்து 10 மணி தான் வேலை செய்யும். அதுக்கு மேலே காந்தம் 2 நீங்கள் வச்சிங்கன்னா ஒட்டாது. அப்படி சொல்ல முடியுமா? அது எப்போ பார்த்தாலும் ஓட்டும். எப்போ அது பக்கத்தில் வருதோ அப்போல்லாம் ஓட்டும். அதே மாதிரி தான் அவங்களுக்கு எப்போல்லாம் ஒரு ஐடியா வருதோ அப்போல்லாம் எந்திரிப்பாங்க, அப்போல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்போல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு நேரம் காலம் போகிறதுங்கிறதே தெரியாது. அவங்க எந்த விதமான டைம் டேபிளையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்? டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு டிசிப்ளினாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்? அவங்க அதுவாகவே மாறி இருக்கிறாங்க. இந்த அப்சஷன் மூலமாக அது ஒரு பொசஸ்டாக வந்து அதை அப்படியே வந்து அவங்களை ஆக்குப்பை பண்ணிக்குது. இல்லை நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஆடி மாதம் வந்துருச்சுல்ல, கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அந்த பொசஸ்டாக வருவாங்க, மாறுவாங்க இல்லையா? விச் மீன்ஸ் என்ன, சாமி ஒரு எல்லாத்துக்குமே சாமி அவங்க கூட வந்து சொல்லுமாக்க, நீங்கள் ஒரு 7 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருங்க, நான் என்ன பண்ணுறேன் ஒரு 7:30க்கு வந்துடுறேன், நான் வந்து ஃபங்க்ஷனை சிறப்பிச்சு விட்டு எல்லாத்துக்கும் அப்படியே வந்து சாமி வந்துட்டு அப்புறம் அருள் வாக்கு சொல்லிவிட்டு ஒரு 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 8:30 9 மணிக்குள்ளே கிளம்பிடுறேன், என்னை விட்டுருங்க, டின்னருக்கு லேட் ஆகிறேன். அப்போல்லாம் சாமி வந்து உங்களுக்கு சொல்லுமா? சொல்லாது. அது எப்போ வரும்? அந்த அருள் எப்போ வரும் அவங்களுக்கு? அது எப்போ போகும்? அது எப்படி ஆகும்? இதை யாராலையும் கணிக்க முடியாது, சொல்ல முடியாது. வர வைக்க முடியுமானா கொஞ்சம் ட்ரை பண்ண முடியும். இந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மேலம்லாம் அடித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண வைக்க முடியும். தூபம் போட்டு அப்படியே அதை ட்ரை பண்ண வைக்கலாம், அவ்வளோதான். வரலன்னா ஒன்றும் முடியாது, யாரையும் கோச்சிக்க முடியாது. அது ஒரு பொசஸ்டாக மாறுறது பாருங்கள். அப்படியே நாம் அதுவாக மாறி விடுவது. அப்படி மாறினதுக்கு அப்புறம் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்த சாமி செய்கிற மாதிரி இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய அருள்வாக்காக இருந்து அவங்க செய்யக்கூடியது, அவங்க சாப்பிட்ற விஷயங்கள், இது எல்லாமே அந்த பொசஸ்டாக அந்த சாமி வந்ததுக்கப்புறம் செய்கிற எல்லா விஷயமே அவங்க சாமியாகவே மாறிடுறாங்க. சாமி அவங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட் இல்லைங்கிற மாதிரி ஆகிடுது. இதே மாதிரி தான் ஒரு வேலைக்குள்ள மூழ்கி அந்த வேலையே இவர்களாக மாறிடுறாங்க. அதுலேருந்து அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் அவங்க வெளில வர முடியாது. ப்ராப்ளி அவங்க ட்ரை பண்ணுறதும் கிடையாது. சில நேரங்கள் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப நம்ம வந்து அப்படியே இதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு இருக்கோமோ, சில நேரம் ட்ரை பண்ணுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப அவ்வளோ போக வேண்டாம், நம்ம வீட்டில் இருக்கவங்க கோச்சிப்பாங்க, ஏதாவது இது பண்ணுவாங்க, அதனால் ரொம்ப போயிட வேண்டாம், வீட்டுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து ஒரு மூவி போகலான்னு சொல்லிட்டு போய் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தோம்னு சொன்னால், ஃபிசிக்கலாக நான் வந்து என்னுடைய ஃபேமிலியோடு இருப்பேனே ஒழிய, எமோஷ்னலி மென்டலி நான் எல்லாமே எங்கே இருப்பேன்னு சொன்னால் அந்த வேலை சார்ந்து, அந்த என்னுடைய வெற்றியை சார்ந்து அப்படி தான் அது போய்கிட்டே இருக்கும். அதை என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சி எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணால் அது வேற ஒரு வழியில் வரும், வேற ஒரு விஷயத்தில். சரி ஓகே இது செய்ய வேண்டாம், இதை மட்டும் செஞ்சுருந்துரும் அப்படி என்ன அப்படியே டைம் கேட்டு ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனே வீட்டில் இருந்தாலும் கூட டைம் கேட்டு அந்த விஷயத்த உங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உட்காந்து டிவி பார்க்குற இடத்துல தான் இவங்களும் உட்காந்துருப்பாங்க. ஆனால் உலகத்தை மறந்துடுவாங்க, அந்த லேப்டாப்பில் அப்படியே ஃபுல்லாக மூழ்கி போயிடுவாங்க. டிசிப்ளினாக இருக்கிறதுங்கிறது என்னது, நீச்சல் கற்றுக்கிற மாதிரி போயிட்டு நீச்சல் கற்றுக்கிட்டு வர்றது. ஆனால் வந்து இது வந்து எப்படின்னா ஆக்சிடென்டலாக கடலில் குதிக்கிற மாதிரி. நீச்சலாம் கற்றுக்கிட்டு நல்லா எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் கடல்லே நேரடியாக குதிக்கிற மாதிரி. நான் எப்போனா கடலுக்குள்ளே உள்ளே போவேன், மேலே வருவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் நீச்சல் பழகிறவங்கள பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் தான் போகணும், இவ்வளோ அடிக்கு தான் கீழே போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது, அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப கீழே போயிட்டால் மேலே வர முடியாது, இப்படியெல்லாம் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்கிறதா டிசிப்ளினில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். பட் இந்த பொசஸ்டாக மாறுறவங்களுக்கு, ஒரு அந்த அப்சஷன் ஓரியன்டாக போகிறவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அவங்க எப்பயோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த டைம் டேபிள், இந்த பிளானிங்கு, இந்த எக்ஸிக்யூஷனு, அதுக்கப்புறம் இதனுடைய ஃப்ரேம் ஒர்க்கு, இதில் வந்து ரிசல்ட் வந்துச்சா இல்லையா, அப்போ என்ன மாதிரி ரிசல்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களே இவன் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரிசல்ட்டை பற்றியும் தேவையில்லாமல் கவலை இருக்காது. இப்போ இது ஃப்ளாப் ஆகிடுச்சு, ஐயோ அப்போ அவங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகிடுவாங்களா? இல்லை, அவங்க இதில் வேற
பல விதமான விஷயங்களை கற்றுக்கிட்டு அப்புறம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. இது ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதான் பார்ப்பாங்களே ஒழிய, இதை பற்றி இந்த விஷயங்களை பற்றி அந்த எமோஷ்னலி அந்த வெற்றி தோல்விகளில் போய் மாட்டிக்க மாட்டாங்க. அவங்க எமோஷ்னலி அதில் வந்து அவங்க கரெக்ட் ஆக மாட்டாங்க. அதில் அவங்க ஊண்டடாகவே ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களை அது பாதிக்கவே பாதிக்காது. வெற்றி பெற்றாலும் இதுக்குள்ளேயே வேலை வைப்பாங்க, தோல்வியை அடைஞ்சாலும் வந்து இதுக்குள்ளேயே வேலை வைப்பாங்க, செலிப்ரேஷன் அந்த நேரத்தில் பண்ணிப்பாங்க. மற்றபடி வந்து அது வந்து ஒரு பெரிய இதாக இருக்காது. இவங்களை யாரும் ஒன்றுமே பண்ணிட முடியாது. எந்த ஒரு எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களும் இவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாது. இப்படி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் அந்த ஒரு விஷயங்கள்ங்கிறது இருக்கு. திஸ் இஸ் வாட் வி கால் த புஷிங் மோட்டிவேஷன். புஷிங் மோட்டிவேஷன்னா என்ன? நான் என்ன புஷ் பண்ணி, நான் என்ன கம்பல் பண்ணி மோட்டிவேட் பண்ணிக்கிறது இல்லை. எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்று, எனக்குள்ள என்னைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குன்னு வச்சுக்கலாமே, ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கேப் இருக்கு, ஒரு சின்ன கேப் இருக்கு, ஒரு குழி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாமே இங்கே. அப்போ ஸோ இது இந்த குழியை வந்து சரி பண்ணுறதுக்கு, இந்த கேப்பை வந்து ஃபுல் பண்ணுறதுக்கு எப்பயுமே அது சம்மந்தப்பட்ட ஒரு கனெக்ஷனை தேடிக்கிட்டே இருக்கு. அந்த கனெக்ஷனுங்கிறது கரெக்டாக ஒரு இடத்துல மாட்டும் போது, கிடைக்கும் போது அந்த கேப் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கனெக்ஷனை வந்து எடுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை நோக்கி வந்து நம்மளை, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளை போட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கே தள்ளிட்டு போகும், இழுத்துட்டு போகும். குஷி படம் பார்த்துருக்கீங்களா? பழைய குஷி, ஒரு குஷி தான் எனக்கு இல்லை. அந்த குஷி படத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள எப்படி அந்த காலம்ங்கிறது அவங்கள சேர்த்து வைக்குது அப்படிங்கிறத எஸ் ஜே சூர்யா சூப்பராக காட்டியிருப்பார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது, ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அவங்க 2 பேரும் வந்து சந்திச்சுப்பாங்க. அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு இடத்துல ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காருவாங்க. ஸோ இவங்க அவங்க கையை தொட்டுப்பாங்க, அவங்க கையை தொட்டுப்பாங்க. இது இப்படி நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு என்எஸ்எஸ் கேம்போ ஏதோ ஒரு கேம்ப் வரும், அதில் அப்புறம் நடக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அவர்கள் காலம் வந்து அவர்களை சேர்த்து வைக்குது அப்படிங்கிறத காட்டுவாங்க. இங்கே அந்த காலத்துக்கு பதிலாக இந்த அன்கான்ஷியஸ் மைண்ட் இது அதுக்கான வழிகளை ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுத்தி அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதில் வாய்ப்பு இருக்கா இல்லையா, காசு இருக்கா இல்லையா, இதை எப்படி செய்யறது, என்ன பண்ணுறதுங்கிற கதையே அதுக்கு தேவையில்லை. அது பேசாமல் போய்கிட்டே இருக்கும். போகிறவங்கள பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்கெமிஸ்ட் மாதிரி, ஆல்கெமிஸ்ட்டை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு நினைக்கிறான். ஒரு சாதாரண ஒரு ஷிப்பர் இல்லையா, அவன் வந்து என்னது, அவன் வந்து ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன். இந்த ஆடு மேய்க்கிறவன் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கக்கூடிய அல்கெமிஸ்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்களை போய் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க எங்கே இருக்காங்கிறது இவனுக்கு தெரியாது. ஏன் சும்மா ஒரு பாலைவனத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவன். அவங்க சவுதியில் இருக்கிறாங்க, இல்லை அவங்க வந்து இதில் இருக்கிறாங்க, பிரமிட்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடங்கள்ல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு செய்தி வருது. உடனே அதை நோக்கி அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான். தன்னுடைய ஆடுகளை எல்லாத்தையும் விற்க ஆரம்பிக்கிறான். எந்த நம்பிக்கையில் விற்றான் தெரியாது. அது எல்லாத்தையும் விற்க ஆரம்பிக்கிறான். அதில் ஒரு அமௌண்ட் வருது, அதை வச்சுட்டு கொஞ்சம் பிரயாணத்தை தொடங்குறான். அப்புறம் அதுக்கு அந்த காசு தீரும் போது ஒரு இடத்துல அவன் லேண்ட் ஆகிறான். அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லாம் ஒரு இடத்துல பார்த்துட்டு அப்படியே வந்து அவன் அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பி கிளம்பலான்னு பார்க்கும்போது ஃபாத்திமா வராங்க. ஃபாத்திமானா அவனுடைய லவர், விச் மீன்ஸ் அங்கே அவனுக்கு லவ் ஏற்படுது. பட் அந்த ஃபாத்திமாவும் அவனை தடுக்க முடியல. அவனாலேயே தடுக்க முடியலையே, என்ன பண்ண முடியும்? அவன் அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறான். இறுதியாக அவன் ஆல்கெமிஸ்ட்டை போய் அடையிறாங்கிறதா அதனுடைய மிகப்பெரிய ஒரு கதை. ஸோ இது இந்த ஒரு புஷிங் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எனக்குள்ளே இருந்து வரக்கூடியதுங்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணிடும், எல்லாத்தையும் சாதிச்சு காட்டிடும். இது இந்த டிசிப்ளின் மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மேலே. டிசிப்ளினான விஷயங்கள்லாம் என்ன, அந்த டிசிப்ளின் இப்போ இருக்கக்கூடிய பேசிக்காக அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இதெல்லாம் எப்படி வந்ததுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு தொழில் புரட்சி ஏற்படுது, இந்த காலத்தில் தொழில் புரட்சி ஏற்படுச்சு இல்லையா. அந்த தொழில் புரட்சியினுடைய கண்டினியூஷனாக வந்ததுங்கிறது தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தினுடைய இது. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் டீஃபால்ட்டாகவே யாரும் ரொம்ப கான்ஷியஸாக அதை பண்ணணும்னு அவசியம் யாரும் யோசிக்கல. பட் டீஃபால்ட்டாகவே இது எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் லைக் ஒரு ஸ்கில்டு ஒர்க்கரை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. ஒரு மாஸ் க்ரௌடுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. தனித்து வந்து ஒரு விக்ட்ரியை வந்து சேஸ் பண்ணுற, ஒரு சக்ஸஸை சேஸ் பண்ணக்கூடிய ஆட்களுடைய அது சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் இருக்காது. ஒரு மாஸ் க்ரௌட், அதில் வந்து இருக்கக்கூடிய ஸ்கில்டு லேபரை வந்து அவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்குது. காரணம் அப்போ இருந்து அப்படி உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய பழக்க தோஷமாக இப்போ வந்திருக்கு நிறைய எஜுகேஷன் சிஸ்டம். இப்போ சில பலவிதமான எஜுகேஷன் சிஸ்டம் மாறி இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த பேஸுங்கிறது அங்கேருந்து அது ஆரம்பிக்குது. அது அப்படி தான் பலவிதமான விஷயங்கள்ங்கிறது இப்போயும் கொஞ்சம் கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்காது. ஓகே, அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்ட எஜுகேஷனுங்கிற சிஸ்டம்ங்கிறது கொஞ்சம் வந்தாலும் கூட அந்த பேஸ் இன்னமும் அந்த கண்டினியூஷனுங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட். அப்போ இந்த கூட்டத்தில் இருந்தெல்லாம் நம்ம வெளியில் வரணும்னு சொன்னால் டிசிப்ளின்ங்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணாது, இந்த அப்சஷன் அப்படிங்கிறது தான் ஹெல்ப் பண்ணும்.
தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் அவாய்டிங் த ஹார்ட்ஷிப்ஸ். எஸ், இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான், ரொம்ப சிம்பிள். எனக்குள்ள என்ன மாதிரியான தேடல் இருக்குங்கிறத முதல்ல நான் வந்து யோசிக்கணும், கண்டுபிடிக்கணும். பல பேத்துக்கு அந்த தேடல்களை கண்டுபிடிக்கிறதுனால, அதாவது எனக்குள்ள ஒரு தேடல் இருக்கு, அது எதுக்கான தேடல்ங்கிறத கண்டுபிடிக்கும் போது இந்த மனசோடு சேர்ந்து அலைன்ட் ஆகி நான் ஒர்க் பண்ண முடியும். அப்படி மனசோட சேர்ந்து அலைன்ட் ஆகி நான் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோட டெஸ்டினேஷனை நான் ரொம்ப ஸ்பீடாக வந்து போக முடியும், ஸ்பீடாக கூட்டிகிட்டு போக முடியும். அப்படி என்னோட மனசோட நான் அலைன்ட் ஆகாமல், என்னோட நோக்கம் என்னங்கிறத தெரிஞ்சுக்காம, என்னோட தேடல் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்காம, நான் வந்து சொசைட்டி ஓரியன்டாக இல்லை, சொசைட்டியில் என்னென்ன கம்பல்ஷன் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கேன். இந்த வயசில் இதை நான் அச்சீவ் பண்ணணும், இந்த வயசில் நான் இதை அச்சீவ் பண்ணணும்னு சின்ன சின்ன கால்குலேஷன் வச்சுருக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு என்ன ஒரு தங்க பிஸ்கட்டை கொடுத்து வெறும் ஒரு பிஸ்கட்டை வாங்குற மாதிரி கதையா? ஏன்னா நம்மளோட எஃபோர்ட் எல்லாத்தையும் போட்டு இதை போய் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு அதில் நம்மளை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு நம்மளை கம்பல் பண்ணிக்கிட்டு டிசிப்ளினாக வச்சுக்கிட்டு நம்மளை பண்ணுறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த தேடலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. சைக்கலாஜிக்கலாக அவங்களுடைய நீடை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ திஸ் இஸ் இட்ஸ் ஆல் அபவுட் லைக் தேட். ஸோ அதை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சைக்கலாஜியில் உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணணும், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசணும், முக்கியமாக நம்மளுடைய இன்னர் கான்ஃப்ளிக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஓகே, இந்த தேடல்களை கண்டுபிடிக்கிறது நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறதுங்கிறது தான். ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை பேசுகிறதுக்கு நம்மளுடைய இண்டிவிஜுவல் தெரப்பி அப்படிங்கிறது ஆன்லைன் தெரப்பி இருக்குது. தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். அந்த ஆன்லைன் தெரப்பியில் அந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது பேசலாம். ஒரு 3 மந்த் இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு செஷன் எடுக்கிறோம், ஒரு 1 hour செஷன் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி வாவ், அது சூப்பராக வந்தது இதாக இருக்கும். தட்ஸ் ஒன் திங். ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குரூப் தெரப்பி இருக்குது. இதே மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் இருக்கக்கூடிய சேரக்கூடிய ஒரு ஆன்லைன் குரூப் தெரப்பி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய அட்மின் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட். என்றைக்கும் டிசிப்ளின் நம்மளை முன்னேற்றாது, அப்சஷன் தான் மேட்ரு. தட் இஸ் வாட்.